Good evening student, 6th standard today's subject science last class oda continuity. Last class என்ன lesson பார்த்தோம்? Science second lesson force and motion. Second lesson பார்த்தோம். Second lesson oda continuity uniform and non-uniform motion. Uniform and non-uniform motionன்ற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். யூனிஃபார்ம் மோஷன் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷனோட சிம்பிளான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் பாருங்க. ஈக்குவல் இன்டர் ஆஃப் டைம் பீரியடில் ஈக்குவல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஹவருக்கு 60 கிலோமீட்டர். ஃபஸ்ட்டு 1 ஹவரில் 60 கிலோமீட்டர், செகண்ட் அடுத்து நெக்ஸ்ட்டு 2 ஹவர்ஸில் பார்க்கும்போது 120 கிலோமீட்டர், தேர்டாவது ஹவரில் பார்க்கும்போது 180 கிலோமீட்டர். அப்போது 1 ஹவருக்கு என்னது 60 கிலோமீட்டர்ன்ற டிஸ்டன்ஸை ஆவரேஜாக கரெக்டாக ட்ராவல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்கேன் அந்த ஆப்ஜெக்ட்னா, அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குது. அது பஸ்ஸாவோ ஆர் ட்ரெயின் ஆர் ஏதோ ஒரு மூவிங் வெஹிக்கிளாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் நான் யூனிஃபார்ம் மோஷன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் பீரியடில் அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணோம். ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் பீரியடில் அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ். அப்போது அவர் வந்து 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர் அதே ஹவர் இருப்பார். ஃபஸ்ட்டு 1 ஹவரில் 50 கிலோமீட்டர், செகண்ட் 1 ஹவரில் செகண்டாவது ஹவரில் பார்க்கும்போது என்னது 60 கிலோமீட்டர் தான் போயிருக்கு. அப்போது ஃபஸ்ட்டு 1 ஹவரில் 50 கிலோமீட்டர், ரெண்டாவது 1 ஹவர் ஃபுல்லாக எத்தனை கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்டை ட்ராவல் பண்ணியிருக்கு. அப்போது டைம் பீரியட் வந்து 1 ஹவர் சீக்வெண்ட்டாக போயிட்டுருக்காரு. பட்டு அந்த ஆப்ஜெக்ட்டு கவர் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து ஃபஸ்ட் ஹவரில் 50 கிலோமீட்டர், செகண்ட் ஹவரில் பார்த்தா 10 கிலோமீட்டர் தான் போயிருக்கு. ஏன்னா செகண்டாவது ஹவர் கம்ப்ளீட் ஆகும்போது எத்தனை கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் போயிருக்குன்னு சொல்லியிருந்தது இல்லையா. அதனால் அப்போது ஈக்குவல் இன்டர் ஆஃப் டைம் பீரியடில் அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருந்தால் அது ஆப்ஜெக்ட் தான் என்னது நான் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்காருன்னு அர்த்தம். மீனிங் இதுதான் கரெக்ட். இப்போ அதை தான் சொல்கிறாங்க. சப்போஸ் in a train leaves Tiruchirappalli and arrive at Madurai, is the train traveled in an uniform speed? First, the train was stationary when the train left the station. The motion was slow, and only after it left some distance that it gathered speed. Some speed gather பண்றாரு. After that it slowed down while crossing bridge and stop at a intermediate station for passengers. Finally, as the train approached Madurai, again it slowed and finally came to the halt. Anyway, that is the speed was not same, although the journey time, that is the speed was another non-uniform motion. non-uniformல இருக்கார். ட்ரெயின் வந்து எடுத்தோடனே ஹை ஸ்பீடில் போக மாட்டார். ஒரே யூனிஃபார்மான ஸ்பீடில் ட்ராவல் பண்ண முடியாது. எனவே திஸ் மோஷன் இஸ் செட் டு பி நான் யூனிஃபார்ம் மோஷன். தென் வந்து ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர் வந்து விட்டுறேன். இது வந்து ஆக்டிவிட்டி போல் ஸ்டூடெண்ட். அடுத்தது, however, in between the journey they may have stretched wherein the train might have been going at a constant speed. During that interval the train was moving at a uniform speed. That is uniform motion சொல்லுவாங்க. சரி, ஓகே. யூனிஃபார்ம் மோஷன் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷனுக்கான கரெக்ட் டெஃபினிஷன் டுடே உங்களுக்கு என்னது அசைன்மெண்ட்டில் இந்த கொஸ்டினும் நீங்கள் எழுதிக்கலாம் ஸ்டூடெண்ட். கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். If an object cover uniform distance in uniform interval time period, then the motion of the object is called uniform motion. Otherwise the motion is called அப்படி இல்லைனா நான் யூனிஃபார்ம் மோஷன். ஓகேவா? மெனி மோஷன் we see in our day to day life non uniform. We will learn more about the uniform and non uniform. Also multiple motion. Look at the bicycle. What is the type of motion does the wheel perform? What type of motion does the cycle in total performance? இது எத்தனை டைப் ஆஃப் மோஷன்? சைக்கிள் வந்து ஸ்ட்ரெயிட்டில் போய்ட்டுருக்கு, லீனியர் மோஷன். அதுக்கு அடுத்தது வீல் வந்து ரொட்டேஷனல் மோஷனில் போய்ட்டுருக்கு. அதனால தான் மல்டிபிள் மோஷன் பேர் இதுக்கு. The tire rotate and make a rotatory motion, but the cycle as such move forward in a linear path. ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகிட்டு இருக்காரு சைக்கிளு. ஓகே. தென் சயின்ஸ் டுடே ரோபாட்டை பற்றி பேசுகிறாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில். ரோபாட் ஆர் ஆட்டோமேட்டிக் மிஷின்
Some robot can perform mechanical and respective job faster, more accurately than people. பீப்புளை விட ரொம்ப அக்யூரேட்டாக வேலை செய்யுது, மோர் ஃபாஸ்ட்டாகவும் எஃபெக்டாகவும் வேலை செய்யுது. சம் ரிஸ்க்கான வேலையும் என்ன செய்கிறது, ரோபாட் செய்கிறது. நம்மளோட கம்பெனிஸ் எல்லாம் என்னது ஃப்ரெஷ் ஆப்னு சொல்லுவாங்க, அந்த ஜாப் பண்ணுற மிஷினு ஜாப் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாம் மேக்ஸிமம் ரோபாட் தான் செய்யுது. ரோபாட் கேன் ஆல்சோ ஹேண்டில் dangerous material and explore distant planet. The term come from a Greek word roboto, mean the forced labor. Robotoட மீனிங் என்னது, forced labor. Robotic is the science and study of robot. சரி, வாட் கேன் ரோபாட் டூ? ரோபாட்டால் என்னென்ன செய்ய முடியும்? ரோபாட் கேன் சென்ஸ் அண்டு ரெஸ்பாண்ட் டு தர் சரௌண்டிங். அதுக்கு சென்ஸ் என்னது, பட் ஆனால் நம்ம மனுஷன் தோற அளவுக்கு சென்ஸ் கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய கமாண்டை எடுத்துகிட்டு வேலை செய்யும். ஓகேவா? எலக்ட்ரானிக் மெத்தடில் நம்ம கமாண்டை ஃபீட் பண்ணோம்னா அது வந்து அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அதனால தான் அதுக்கு சென்ஸ் இருக்குன்றாங்க. மற்றபடி மனுஷனை போலியோ பிளான்ட்டை போலியோ அதுக்கு சென்ஸ் கிடையாது. தே கேன் ஹேண்டில் டெலிகேட் ஆப்ஜெக்ட் ஆர் apply great force, for example to perform eye operation guided by the human surgeon, or to assemble a car assemble பண்ணிட்டு சர்ஜரி பண்ணுறத கூட இப்போ ஃபாரினர்ஸ்லாம் வந்து ரோபாட்டை வச்சு தான் சர்ஜரி பண்ணாங்க. வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது வந்து என்னது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபாட் வில் ஆல்சோ பி ஏபிள் டு மேக் ஏ டிசிஷன் ஃபார் திம்செல்ஃப். சம்டைம் வந்து டிசிஷன் எடுத்து ஒர்க் பண்ணுது. ஹவு டு ரோபாட் சென்ஸ்? ஸோ ரோபாட்டோட சென்ஸ் எப்படி இருக்குது? எலக்ட்ரானிக் சென்சார் ஆர் ஏ ரோபாட் ஐஸ் அண்டு இயர். அதுக்கு என்ன, ரோபாட்டுக்கு ஐ அண்டு இயர் இருக்குன்றாங்க. பட் ஆனால் அதுக்கு உண்மையாகவே நம்மள மாதிரி கண்ணோ காது கிடையாது. பட் ஆனால் எலக்ட்ரானிக் சென்சார் இருக்குது. அந்த சென்சார் மூலயமா தான் தெர்மல் சென்ஸ் இருக்கும். அதில் ஹீட்டை சென்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸும் உண்டு. இதெல்லாம் அதை வச்சு தான் அது சென்ஸ் இருக்குன்றாங்க. ட்வின் வீடியோ கேமரா கிவ் த ரோபாட் ஏ 3D வியூ ஆஃப் த வேர்ல்டு. மைக்ரோஃபோன் டிடெக்ட் த சவுண்டு. மைக்ரோஃபோனை செட் பண்ணால் அந்த மைக்ரோஃபோன் வழியாக சவுண்டை அதை டிடெக்ட் பண்ணும். ப்ரெஷர் சென்சார் கிவ் த ரோபாட் டு எ சென்ஸ் ஆஃப் டச் டு ஜட்ஜ் ஹவு ஹார்ட் டு grip an egg. Heavy luggage built in computers send a receive information with radio waves. இது ஃபங்க்ஷன் ஆகிறார். தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னா அதற்கு இன்டெலிஜென்ட்னா இன்டெலிஜென்ட்னா அறிவுத்திறன். நம்ம கொடுக்கக்கூடிய கமெண்ட்டை ஏற்றுட்டு வேலை செய்யறது தான் இன்டெலிஜென்ஸ். அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உண்டு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் attempt to create computer program that think like human brain. ஹியூமன் பிரெயினுக்கு ஈக்குவலாக திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. Current reach has not achieved this, but some computer can be programmed to recognize faces in a crowd. இதில் கம்ப்யூட்டர் மூலிமா ஃபீட் பண்ணி வைக்கிறாங்க. அது மூலிமா தான் நம்ம கொடுக்கக்கூடிய கமெண்ட்டை ஒர்க் பண்ணுறார். தென் ரோபாட் திங்கில், ரோபாட் கேன் திங்க், தே கேன் ப்ளே காம்ப்ளெக்ஸ் கேம் சச் ஆஸ். காம்ப்ளெக்ஸான கேம்ஸையும் அது வந்து ப்ளே பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் செஸ்ஸு, ஓகேவா, சச் ஆஸ் செஸ் பெட்டர் தென் ஹியூமன் ஹியூமன் பீயிங்கை விட என்னது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் பர்ஃபார்ம் பண்ணுது செஸ் விளையாடுறதுல. பட் will a robot ever know that it is thinking? Human are conscious. We are thinking, but we don't know how conscious work. We don't know if robot can ever be conscious. அடுத்து nano robot are nanobots or robots scaled down to microscopic size in order to put them into very small space to perform a function. Future nanobots could be placed in the blood stem to perform a surgical procedure that are too delicate or too difficult for standard surgery. Imagine if a nanobot could target cancer cell and destroy them without touching healthy cell nearby. நம்ம
ரோபாட்டிக் சென்சார் மெத்தட் மூலயமா ஹியூமன் பீயிங்கோட உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கேன்சர் செல்லையே அழிக்கிறதுக்கான டெக்னாலஜி கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. பட் ஆனால் ஹெல்த்தியான செல்லை போய் அது அழிக்காது. எங்கே நம்ம ஸ்கின்னில் கேன்சர் செல் இருக்கோ அந்த செல்லை மட்டும்தான் டிடெக்ட் பண்ணி பர்ஃபெக்டாக அழிக்கும். இதுவரையும் செகண்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட். தென் வந்து சம்மரிஸ் இருக்குது, மோஷன் அண்ட் ரெஸ்ட்டு அதை பற்றி சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கு அடுத்தபடி 1 மார்க் 2 மார்க்குக்கான புக் பேக் கொஸ்டின் இருக்குது. இந்த புக் பேக் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸு நாங்கள் நம்ம எக்ஸாம்பிள் யூனிட் ஆஃப் த ஸ்பீடோட யூனிட் என்னது? ஸ்பீடுனாவே டிஸ்டன்ஸ் பை டைமு, அப்போது மீட்டர் பை செகண்டு. இந்தமாதிரி இதுக்கான ஆன்சர் எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன் நெக்ஸ்ட் கிளாஸில். இன்றைக்கி டுடே வந்து எனது செகண்ட் லெசனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தென் டுடே அசைன்மெண்ட் என்னன்றதை ஒரு 5 மார்க் கொஸ்டின் டைப் பண்ணி அனுப்புகிறோம். அதை மட்டும் எங்களுக்கு 1 டைம் எழுதி அனுப்பணும் ஸ்டூடெண்ட். மறுபடியும் கேர்ஃபுல்லாக கேளுங்க. கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து நாங்கள் டைப் பண்ணி அனுப்புகிறோம். அதை வந்து எழுதி 1 டைமு எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.